ராமாயணத்துல சீதை ஹனுமானிடத்துல பேசும்போது பிராக்யா ராஜ்யா பெரிய ராஜா எல்லாம் அறிந்தவர் கருணையே உருவானவர் எல்லாம் இருக்கிறச்சே என்னமோ என்ன கைவிட்டிருக்காரே அதனால என்னை மட்டும் விட்டுவிட்ட குற்றவாளி அவரான்னு பேச போனாள். நாக்கை கடுத்தி நிறுத்தினாள். நானே இத்தனை நல்லவர் அவர்னு சொல்லிவிட்டு ஆனா ஏன் எங்கிட்டேனால் ஆனாலும் ஒருவேளை தப்பு பண்ணிருப்பாரோங்கிறதா நம்ம சிந்தனை. ஆனா அந்த நாள் சிந்தனை அப்படி கிடையாது. மேலும் பெருமானிடத்துல அந்த சிந்தனை வரவே முடியாது. எப்ப இத்தனை நல்லவர்னு சாத்திரமும் ஒத்துக்கொண்டு நானும் ஒத்துனுட்டேனோ அப்ப அந்த நன்மை என்னிடத்தில் படராதபடிக்கு ஏதோ என்னிடத்தில் தடுக்கிறதுன்னு அர்த்தம். அதை பார்த்து பார்த்து தான் நாம விளக்கணும். சில விஷயங்கள்லாம் அடிப்படையில நன்னா புரிஞ்சுட்டோம்னா தான் நம்ம பக்தியில முன்னேறவே முடியும், ஞானத்துல முன்னேறவே முடியும். சட்டுன்னு எல்லாரும் ஊடகத்துல எல்லாம் என்ன பண்ணிடுவா, ஆமாமா அவர் தான் தப்புன்னு விடுவோம். நமக்கு ஒண்ணு தப்பு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்துடும். கிடையவே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நான் அதன் மூலமா தான் அவரை தெரிஞ்சுட்டே இருக்கேன். நான் அறிந்ததே சாஸ்திரத்தின் வாயிலாக. அந்த சாஸ்திரம் அவரிடத்துல எந்த குற்றமும் கிடையாது, கருணையே உருவானவர்னு சொல்லிவிட்டது. அதுக்கப்புறம் இருந்தா அது என்னிடத்துலதான் இருந்தாக வேண்டும். மம இவ துஷ்கிருதம் கிஞ்சித்து மகதஸ்தின சம்சயா, எங்கிட்டத்தான் ஏதோ தப்பு இருக்குன்னு சீதை ஏற்றுக்கொண்டாள்.